நான் வழிபடுகிறேன். வரவேற்புரை. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திசையெல்லாம் மேலதாளம் முழங்க எம் பள்ளி கோவில் கலைக்கோலம் காண வானவிலே வந்து வளைவு அமைத்தது போல் வண்ண தோரணங்கள் அசைந்தாட அறிவு தீபம் ஏற்றும் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், துணைத் தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முன்னாள் பள்ளி மேலாண்மை தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மாணவ செல்வங்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளி புரவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழாவினை நல்ல முறையில் சிறப்பித்து தருமாறு அனைவரிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டறிக்கை 2025-2026 புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியம் எங்கள் பள்ளியான பாண்டிக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 2025 முதல் 2027 ஆண்டு கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எஜுகேஷன் gives you strength and confidence in life. எங்கள் பள்ளி தொடங்கி சுமார் 76 ஆண்டுகள் ஆகிறது. இப்பள்ளி தொடங்கிய வருடம் அக்டோபர் 1948 அரசினால் அங்கீகரிக்கப்பட்டது. 21/5/1954 இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 34 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பதற்கு ஏற்ப இப்பள்ளியில் பயின்றோர்கள் பலர் ஆசிரியராகவும், மருத்துவராகவும், பொறியாளராகவும், வழக்கறிஞராகவும், காவலராகவும் இன்னும் மற்ற பணியாளர்களும் இப்பள்ளியில் உருவானவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். எங்கள் பள்ளியில் 2 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். எங்கள் பள்ளியானது விசாலமான காற்றோட்டமான வகுப்பறை கட்டிடங்களை கொண்டுள்ளது. எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் சுவையாகவும் சத்தாகவும் சுகாதார முறையில் பரிமாறப்படுகிறது. எங்கள் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் வகையிலான பல்வேறு விதமான போட்டிகளும் அனைத்து தேசிய விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் SMC மற்றும் PTA தலைவர்கள், துணைத் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக உள்ளது. பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நம் பள்ளி வளாகத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க முயற்சி செய்து தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று வழங்கப்படுகிறது. தூய்மையான குடிநீர், மின்சார வசதி, அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி, குழல் விளக்கு, மாணவர்கள் விளையாட விளையாட்டு மைதானம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே பெற்றது இப்பள்ளி. மேலும் எங்கள் பள்ளியில் தற்பொழுது இணையதள வசதி பெறப்பட்டு இணையவழி கற்றல் நடைமுறையில் உள்ளது. இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள எங்கள் பள்ளியில் 2026-27 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமது ஊரில் முன்னாள் பணிபுரிந்த நித்யா டீச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என பாண்டிக்குடி கிராம மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததாக பெரியாளூர் மேற்கு, அடுத்ததாக நெய்வத்தலியில் பணிபுரியும் மணியன் சார் அவர்களுக்கு அடுத்தது அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். கிராம மக்கள் சார்பாக அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பாண்டிக்குடியினுடைய ஆண்டு விழா. உண்மையிலேயே நான் வந்து உள்ள நுழையுமே ஏதோ அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெறுதுன்னு நினச்சேன்னா, அது ஆண்டு விழாக உங்களுக்கான அன்னதானங்கிறதை இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் மிக சிறப்பாக அனைவரும் ஒற்றுமையுடன், கொஞ்சம் தொண்டை சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை, மிகவும் சிறப்பாக ஒரு ஊரில் தேர் திருவிழா எப்படி இருக்குமோ அதுபோல் அழகாக சமையலோட, இன்னும் வந்து இருட்டலை நம்மளுக்கு என்ன 6 மணிக்கு மேலே ஆனால் தான் நம்மளுக்கு ஆண்டு விழாங்கிறது ஒரு பேராகி போச்சு. தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதனால் கொஞ்சம் 9 மணிலாம் கொண்டு போயிட வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அந்த விழாவை கொஞ்சம் முடிச்சிடணும். ஏன்னா தேர்தல் நடத்தை விதி இருக்குமே கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவான். உண்மையிலேயே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி நித்யா இருந்தாங்க. நித்யா அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்கினாங்க, பார்த்தீங்களா? உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி இதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை எனக்கு தெரியும். அவர்கள் வந்ததுக்கும் பிறகுதான் இந்த பாண்டிக்குடி பள்ளிக்கூடம் வந்து மிக சிறப்பாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் குழந்தைகளுடைய அந்த கல்வி முன்னேற்றம் அப்படின்னா நித்திய ஆரம்பித்து வச்சாங்க. அதனை தொடர்ந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிரேமா, அது எல்லாமே பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள் தான், முழுசு பேர் இல்லை. ஓகே. ஏன்னா எப்பவுமே ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் வேண்டும், அதோட இடைநிலை ஆசிரியர்களும் வேணும். இங்கே என்ன தலைமை ஆசிரியரே இல்லை. 2-3 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் பணியிடமே காலி பணியிடமாக இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக வந்தவங்க, அவங்களுக்கு வந்து கற்றல் கற்பித்தல் அந்த பணிகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு தலைமை ஆசிரியர் பணியையும் எடுத்து, ஏன்னா நாங்கள் டெய்லி என்ன ஒன்று தெரியுமா, ஒரு மெசேஜை போடுவான், 1 மணி நேரத்தில் இந்த அதற்கான புள்ளி வரத்தை உடனே அனுப்பணும்பா. சப்போஸ் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரலன்னு வைங்களே, எங்கள் கிளர்க்கை கால் பண்ணுவார். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்தில் வரலன்னு வைங்களே, நான் கால் பண்ணுவேன். அப்போ அவர்கள் பதட்டமாகி விடுவார்கள். எந்த ஒரு புள்ளி வரமானாலும் உடனே கொடுத்துருவாங்க. இதுக்குன்னா நிறைய புள்ளி விவரங்கள் சேகரித்து நாங்கள் அரசுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். அதோடு இந்த கல்வி பணியையும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து ஏன்னா ஒரு 61 மாணவர்களுக்கு மேலே இருந்தால் 3 ஆசிரியர்கள் இருக்கலாம். இருக்க எண்ணிக்கை குறைந்து வருது. இதை இன்னும் என்ன பண்ணணும், நம்ம மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டிப்பாக நாம் அதிகரிக்க வேண்டும். அடுத்து விஜி, ஏற்கனவே இங்கே விஜி 1, 2, 3 வகுப்புக்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நித்யா இருக்கும்போது அவங்க தான் இருந்தாங்க. அவங்க 1, 2, 3 வகுப்பை மிக சிறப்பாக பாடம் நடத்தி கொண்டு இருக்கின்றாங்க. உண்மையிலேயே சிறப்பான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் வந்து நீங்கள் எல்லோரும் இதை ஒரு விழாவாக, தேர் திருவிழாவாக, ஊர் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே இது உங்களை நான் போற்ற வேண்டும். பள்ளி மேலாண்மை குழுவை போற்ற வேண்டும். இங்கு உட்கார்ந்திருக்கின்ற பெரியோர்களை போற்ற வேண்டும். அருகாமை பள்ளியிலிருந்து வருகிற அந்த தலைமை ஆசிரியர்களை போற்ற வேண்டும். ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் என்பதை உண்மையில் எனக்கு முடியலை. அது முதல்ல அவங்க கால் பண்ணும்போது காலையில் இல்லை வல்லமான, அப்புறம் பாவம், ஒரு விழா என்பது எவ்வளோ சிரமம்னு எங்களுக்கு தெரியும். விழாவை இவ்வளோ சிரமப்பட்டு நடத்திக்க இருக்கும்போது நம்ம போய் பேச முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு 2 நிமிடமாவது மேடையில் அமர்ந்து விட்டு வரலாம் என்று தான் வந்தேன். 2 மைக்கை கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்ச நேரம் நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆள்பட்டு விட்டேன். அடிப்படை திறன்களுக்கான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் சிறப்பாக இருக்க வேண்டும். இதில் இங்கு உள்ள குழந்தைகள் எல்லாம் மிக சிறப்பாக கணக்கு போடுறாங்க. நான் ஒவ்வொரு தடவை வரும் பொழுது அந்த அடிப்படை திறன்களை தான் சோதிப்பேன். மிக சிறப்பாக குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இந்த 2 ஆசிரியர்களும் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிறந்த ஆசிரியர்கள். இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இதெல்லாம் சகஜம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சிறப்பாக இந்த பள்ளி இயங்க கொண்டிருக்கின்றது. அது அவங்க சொன்ன மாதிரி ஆண்டறிக்கை வாய்ச்சாங்க. மிக சிறப்பாக ஒரு சுற்றுச்சுவர் வேலைகள் நடந்து இருக்கின்றது. எனக்காக காம்பவுண்ட் வால் கட்டிக்கிருக்கிறாங்க. அதற்கும் ஒரு நன்றியை கூறி, அதாவது எப்போவுமே வந்து டாட்டா, பிர்லா போன்ற அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதால்? மகாலட்சுமியால். மகாலட்சுமினா என்ன? பணத்தால் மட்டுமே இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்தை ஆள வேண்டாமா? நான் எப்படி ஆள முடியும்? சரஸ்வதியால் நன்றாக படித்தால்
ஒரு கலெக்டராகவோ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ உள்ள எல்லா அதிகாரமே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உள்ளது. நான் படித்து மிகச்சிறந்த ஒரு ஆட்சித்தலைவராகி இந்த உலகத்தை நம்மளுடைய குழந்தைகள் ஆள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு எதிர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இங்க ஒரு குழு அமைச்சு பள்ளி வளர்ச்சி குழு, அந்த பையங்களுக்கு நான் பாராட்ட சொல்லணும். ஏன்னா ஒரு செயலாக்கம் தான் முக்கியம். அதனால அந்த பையங்களுக்கு எனது முதல் நன்றி. ரெண்டாவது இப்போ கலந்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், அவங்களுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் எனது முதல் நன்றி. ஒரு கோயில்னா அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த இனத்தில் உள்ளதான் கோயில். ஆனால் இங்கே உள்ள கோயில் சாதி மதம் இல்லாத கோயில், கலைமகள் கோயில். அந்த கலைமகளுக்கு திருவிழா, ஊரெல்லாம் வேற வேற இனத்தை கொண்டு வந்தவங்க, ஆனால் இங்கே சாதி மதமே இல்லை. அப்படியா கொண்ட இந்த நிகழ்ச்சி இந்து முஸ்லிம் கிறித்துவர்கள் எல்லா மதமும் ஒன்றாக அறியாமை என்ற இருள் நீங்க அனைவரும் கல்வி கற்றிடுவோம். 1000 செல்வம் இருந்தாலும் அழியா செல்வம் கல்வி ஒன்றே, அல்ல அல்ல குறையாத அமுதம் நிறைந்த கடலாகும். 1000 செல்வம் இருந்தாலும் அழியா செல்வம் கல்வி ஒன்றே, அல்ல அல்ல குறையாத அமுதம் நிறைந்த கடலாகும். உலகம் அறிய நாடறிய உதவும் கல்வி நாம் அறிய, பொழுதை வீணாய் கழிக்காமல் புறப்பட்டு செல்வோம் பள்ளிக்கு. உலகம் அறிய நாடறிய உதவும் கல்வி நாம் அறிய, பொழுதை வீணாய் கழிக்காமல் புறப்பட்டு செல்வோம் பள்ளிக்கு. ஆண்டான் அடிமை என்றில்லை, அனைவருக்கும் கல்வி என்ற நிலை, சமத்துவம் என்ற வகுப்பறையில் இளமையில் கல்வி கற்றிடுவோம். ஆண்டான் அடிமை என்றில்லை, அனைவருக்கும் கல்வி என்ற நிலை, சமத்துவம் என்ற வகுப்பறையில் இளமையில் கல்வி கற்றிடுவோம். புத்தகம் பார்த்து தலைவணங்கி பொறுப்பாய் கல்வி கற்று வந்தால் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து தயக்கம் இன்றி வாழ்ந்திடலாம். புத்தகம் பார்த்து தலைவணங்கி பொறுப்பாய் கல்வி கற்று வந்தால் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து தயக்கம் இன்றி வாழ்ந்திடலாம். அன்னை தந்தை விருப்பப்படி அனைவரும் நம்மை போற்றும்படி, எண்ணும் எழுத்தும் சேர்த்துப்படி எல்லா புகழும் சேரும்படி. அன்னை தந்தை விருப்பப்படி அனைவரும் நம்மை போற்றும்படி, எண்ணும் எழுத்தும் சேர்த்துப்படி எல்லா புகழும் சேரும்படி. தானத்தில் சிறந்தது கண் தானம், கண்ணுக்கு தானம் கல்வி ஒன்றே, தன்னலம் கருதா மலை போலே கல்வி தருவது கற்றவர் பணியாகும். தானத்தில் சிறந்தது கண் தானம், கண்ணுக்கு தானம் கல்வி ஒன்றே, தன்னலம் கருதா மலை போலே கல்வி தருவது கற்றவர் பணியாகும். ஊருக்கு அழகு பள்ளியும் கல்வியும், பேருக்கு அழகு ஈட்டலும் ஈதலும். இதை எல்லோரும் மனதில் கையாண்டு நினைத்து இந்த வையகம் வாழ்வதற்கு கல்வி இயக்கமே சிறந்தது என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சி போல் இன்னும் பல ஆண்டுகள் வருகின்ற நிகழ்ச்சிகளில் இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமா இந்த ஊரின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மாரியம்மன் கோவில் முன்னாள் மேலாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. காலம் போக அதற்கு பிறகு நல்ல காலம் பிறந்ததற்கு பள்ளி வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தது நமது டீச்சர் சந்திரா. குறை பணியை நாங்கள் நிறைவு செய்கிறோம்னு சொல்லி அவங்க நல்லா பண்ணாங்க. அதனால நாங்கள் இதை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதே போல இப்போ இருக்கிறவங்கள இவங்களை விட சிறப்பாக செய்கிறாங்க. ஏன்னா இப்பொழுது பெண்கள் சமுதாயத்துக்கு எதிலும் பெண்கள்ங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பள்ளியில் வந்த பெண் ஆசிரியர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பதை நினைவு கூறுகிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கவுன்சிலருக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்து பெரியாளூர் மேற்கு சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட பேச்சு போட்டி. அடுத்ததாக பேச்சு போட்டி தனுஷ்கா ரெடியாக ஆயுதமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரா இளஞ்செழியன், ரா நிகில், ஸ்ரீ நிசா, லைன்ல வாங்க. ஸ்ரீ நிசா, ரா நிகில், நிகில் 5ஆம் வகுப்பு தன்சிகா, அடுத்த 5ஆம் வகுப்பு தன்சிகா, ஸ்ரீனிசா, தன்சிகா, தன்சிகா.
ரா சாய் ரித்திஷ், சா பிரித்துவன், க சசிதரன், சே நிதர்சன், நிரஞ்சன், சந்திரிகா, சேர்ந்து நின்றா கிட்ட வாமா. சந்திரிகா, மோகிதா, மேடம் மோகிதா, சந்திரிகா, மோகிதா, இரண்டாம் வகுப்பு கிருத்திக், அஜய், தர்ஷன். இந்த இரண்டாம் வகுப்பு பரிசை வெற்றி செல்வன் அவர்கள் வழங்குவார்கள். பாப்பா இங்க பாருங்க. வெற்றி செல்வன் அவர்கள் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க வாங்க. தம்பி இங்க பாருங்க. தம்பி எல்லாரும் இங்க பாருங்க. மூன்றாம் வகுப்பு கபிலன், சபரிஸ், தேனிசா, பிரித்திகா, திகழினி, அனுஸ்ரீ. நிகழ்வை சிறப்பாக வீடியோ போட்டோ எடுக்கும் VR சீனிவாசன் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் இருகரம் ஊப்பி அவருடைய உழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவருக்கு கௌரவிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. 2 ஆண்டுகள் அவருடைய பணி நமது ஊர் கிராமத்திற்கு முக்கியமாக அமைந்துள்ளது. இதனை அவர் பள்ளி
கடைசி வரைக்கும் குழந்தைகள் படித்தாலும் படுக்காட்டியோ தொடர்ச்சியாக இவர் இந்த பணியை நமக்கு செய்து தர வேண்டும் என கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக முரளிக்கு பக்கபலமாக இருந்து 2 ஆண்டுகள் பணியாற்றிய பிரம்மமணி அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிரம்மமணி அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்தப்படுகிறது. நினைவு பரிசாக பொருள் கொடுக்கப்படுகிறது. நமது கிராமத்தில் ஒவ்வொருவரும் இது மாதிரியான உழைப்பை உழைத்தால் நமது கிராம பள்ளி மேன்மேலும் வளர்ச்சி அடையும். மிகவும் முக்கியமான விஷயம், அனைத்து பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்க்கும்படி உங்களை இரு கரகூப்பி உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தைகளை சேர்த்தால் மட்டும்தான் இது மேன்மேலும் வளரும். யார்கள் எந்த பொருளை கொடுத்தா நடக்கும், நிகழ்ச்சியில் சிறப்பாக அமைவதற்கு மூல காரணமே நமது பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தான். தென்னாலிராம நாடகமும் நமக்கு ஒரு பாடமாக அமைந்தது. எனவே ஊர் ஒற்றுமை எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே ஒரு நிலையோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை அடுத்த ஒரு கிராமம் பாராட்டுகின்ற அளவுக்கு நடத்தவில்லை என்றால் தனி ஒரு மனிதர் அல்ல, எல்லாருடைய உழைப்பு, எல்லாருடைய மூலதனம். உழைப்பு மட்டும் பத்தாது, மூலதனம் வேணும். மூலதனம் பத்தாது, உழைப்பு வேணும். ரெண்டையும் சேர்த்து ஒரு வண்டியில் கூட்டுகின்ற மாடுகளை போல இந்த நிகழ்ச்சி நடந்தது. இருந்தாலும் இந்த ஆசிரியர்களை பெருமை காய்ச்ச ஆசிரியர்களை உண்மை நிலை அவர்களை நாம் எந்த நாளும் மறக்காத அளவுக்கு இன்னும் செய்கின்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பதை இருப்பார்கள் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நமது தலைமை ஆசிரியர் அவர்களுடைய கணவர் அவர்களுக்கு நமது ஊர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுகிறது. காய்கறி வழங்கிய சோதிராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த அன்னதானத்திற்கு அரிசி மூட்டை வழங்கிய நாகராஜ் மேஸ்திரி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சானா சசிகுமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறது. இந்த அன்னதானத்திற்கு மளிகை பொருட்கள் வழங்கிய கணேஷ் சாமி ஸ்டோர் முருகேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். கணேசர் இல்லைன்னா சாமி ஸ்டோர் முருகேஷ் கணேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அடுத்ததாக கல்வி மேலாண்மை குழு துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.